ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு ஆல்ரவுண்டர் போன் பாக்குறீங்க அப்படின்னா இப்ப பாக்குறது ரொம்ப அரிதிலும் அரிதாயிடுச்சு. அந்த பர்டிகுலர் ஸ்பேஸை இந்த போன் ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் இதோட கேமராவா, பெர்ஃபார்மன்ஸா, பேட்டரியா இல்ல வேற என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுது. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழக்கமா சப்ஸ்கிரைப் பண்ணாம போற மாதிரி இப்பயும் பண்ணிடாதீங்க. இப்போ இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது உள்ள உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கேஸ் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின், 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், டைப் ஏ டு டைப் சி கேபிள், இது எல்லாமே காமனான விஷயம். அப்புறம் ஸ்மார்ட் போன் கிடைச்சிரும். இப்போ இந்த பாக்ஸ் ஓரமா வச்சுட்டு இதோட டிசைனை பத்தி பேசுவோம். இங்க இத கையில பிடிக்கும் போது முதல்ல தோன்ற விஷயம் என்னன்னா, இங்க உங்களுக்கு ரொம்ப மினிமலிஸ்டிக்கான டிசைன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே காம்ப்ளிகேட் பண்ணாம சிம்பிளா கொடுத்திருக்காங்க. இதோட கலர்ஸும் அப்படிதான் ஒரு மாதிரி லைட்டா கொடுத்திருக்காங்க. ஐபோனை மிமிக் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க எனக்கு இடைஞ்சலா படுற விஷயம் என்ன தெரியுமா, இதை பிடிக்கும் போது வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஃபீலை கொடுக்குது. இது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது நல்லாவே வெயிட் வந்து ஃபீல் ஆக தான் செய்யுது. இதை செக் பண்ணி பார்க்கும்போது 214 கிராம் வரலியமான வெயிட் கொடுத்திருக்காங்க. இதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா சிறப்பா இருந்திருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. இதோட சேர்த்து இங்க உங்களுக்கு IP65 ரேட்டிங் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதுனால தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்றது கொஞ்சம் சோகமான விஷயம் தான். அதனால பார்த்து கொஞ்சம் பத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இங்க சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கா இருந்தாலும் நல்ல சாலிடான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது கையில பிடிக்கும் போது. இது மட்டும் இல்லாம பேக்ல உங்களுக்கு கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஓவராலா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேர்த்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஓவர்வியூன்னு பார்க்கும்போது டாப்ல உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்திருக்கிறதுனால ரிமோட்டாவும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் செகண்டரி ஸ்பீக்கர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் எல்லாம் கிடைச்சிரும். ரைட் சைடுல வழக்கமா வர மாதிரி வால்யூம் பட்டன்ஸும் பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. பாட்டம் சைடுல பிரைமரி ஸ்பீக்கர், பிரைமரி மைக், டைப் சி போர்ட், சிம் கார்டு ட்ரே கிடைச்சிரும். இங்க உங்களுக்கு 30,000 ரூபாய் செக்மெண்ட் அப்படின்றதுனால சிம் கார்டு வந்து 2 கொடுத்துட்டாங்க. அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா மெமரி கார்டு ஆப்ஷனை வழக்கம் போல ஸ்கிப் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் சைடில் வரும்போது இங்கே உங்களுக்கு ஐஃபோனை மிமிக் பண்ணுற மாதிரி ஆக்சன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட வாய்ப்பு இருக்கு. என்ன அலர்ட் ஸ்லைடர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஓகே, இங்கே என்னதான் இந்த டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்தாலும் டிஸ்பிளேல ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் ஹிட் பண்ணிட்டாங்க. இங்கே முக்கியமாக இந்த ஃப்ரண்ட் சைடில் வரும்போது ரொம்பவே மினிமலான பெசில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சாலிடாக இருக்கு. இதோட சேர்த்து இங்கே 6.8 இன்ச்ல 1.5K AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட டிஸ்ப்ளே குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. இதோட சேர்த்து இன்டோர் அண்ட் அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது சன்லைட்லயும் நல்ல விசிபிலிட்டியா உங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஹை பிரைட்னஸ் மோட்லயும் நல்ல பிரைட்னஸ் கிடைக்குது. HDR பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு நல்லா கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்னு சொல்லிட்டு என்னதான் பிராண்ட் கிளைம் பண்ணாலும் நீங்க நார்மலா யூஸ் பண்ணும்போது மாறிக்கிட்டு இருக்கு. இந்த 144 Hz அப்படின்றது கேமிங் விளையாடும் போது ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷனை எனேபிள் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்குது. சோ இது மார்க்கெட்டிங் கிமிங்காக மட்டும்தான் ஒர்க் ஆகுது. 120 Hz அப்படின்றது நல்லா ஸ்மூத்தா டச் எல்லாம் நல்லாவே வேலை செய்யுது. இது மட்டும் இல்லாம இங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நல்லா அக்யூரேட்டா வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்லயும் எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல, நல்லாவே பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி பத்தி பேசும்போது இங்க டுவல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஸ்பீக்கர் குவாலிட்டி இந்த போன் வழியா உங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் இதோட ஸ்டோரேஜ் சைடு வரும்போது லாஸ்ட் இயர் நாடு 4ல கொடுத்த மாதிரி பேஸ் 8GB 128GB கொடுக்காம இந்த முறை 8GB 256GB பேஸா கொடுத்து LPDDR5X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க குறையா படுற விஷயம் என்னன்னா UFS 3.1 சப்போர்ட் மட்டும் தான் கிடைக்குது. இங்க UFS 4.0 இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பானதா இருந்திருக்கும். இருந்தாலும் எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்லாம் நல்லாவே கொடுத்திருக்காங்க. இங்க பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது Snapdragonோட 8S Gen 3 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸரும் லாஸ்ட் இயர் நாடு 4ல யூஸ் பண்ண 7+ Gen 3யும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தாங்க. என்ன இங்க உங்களுக்கு ரே ட்ரேசிங் சப்போர்ட் கிடைக்கும், ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல இதுதான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பேலன்ஸா கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கு. இதோட பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது எனக்கு ஆண்ட்ராய்டுல அரௌண்ட் 1.3 மில்லியன் வரலியமான ஸ்கோர் கிடைச்சிச்சு. இந்த தெர்மல் த்ராட்லிங், 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதோட சேர்த்து இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது டிஃபால்ட்டா BGMIல 90 FPS வரலியமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது நல்லா இருக்கு. அப்புறம் இந்த ஃப்ரேம் பூஸ்ட் இதெல்லாம் எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களால 144 FPS வரலியும் புஷ் பண்ண முடியும். என்னதான் இந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தாலும் சாலிடான ஒரு கேம் பிளே வேணும் அப்படின்னா 90 FPS நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க, நல்லாவே வேலை செய்யுது. அப்புறம் இதோட ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது கொஞ்சம் ஃபோனுக்கு சாதகமாகவும் இருக்கு. மேக்ஸிமம் 41 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு. நார்மல் யூசேஜ் பண்ணுறீங்க, கேமிங்லாம் நான் விளையாட மாட்டேன்பா, எனக்கு OnePlusலேருந்து ஒரு ஃபோன் வேணும்னு கேட்குறீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க.
ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேஜரான ஹீட்டிங் கம்ப்ளைண்ட்லாம் இல்லை. நார்மலாக ஹெவி யூசேஜ் பண்ணுறீங்கனாலும் இந்த ஃபோன் வந்து அசால்ட்டாகவே இருக்கும். அப்புறம் இந்த ஃபோனோட இன்னொரு ஸ்ட்ராங்கான ஏரியானா இதோட பேட்டரி தான். லாஸ்ட் இயர் நாடு 4ல் உங்களுக்கு 5500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த முறை மேசிவான அப்டேட் பண்ணியிருக்காங்க. 6800 mAh இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே பேட்டரி சைஸ் மட்டும் மாறல, பேட்டரி லைஃப்மே மாறி இருக்கு. இது இல்லாமல் இதோட சார்ஜிங் சைடு வரும்போது கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் 100 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை உங்களுக்கு 80 வாட் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 12 நிமிஷம் வரலியமான டைம் எடுத்துக்குது. இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனால் இதோட பேட்டரி லைஃப்னு வரும்போது கிட்டத்தட்ட 11 மணி நேரம் 40 நிமிஷம் வரலியமான ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஸோ பேசிக்காக நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 நாள் வரலியமான பேட்டரி லைஃபை இந்த ஃபோன் வழியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 நாள் பேட்டரி லைஃப் அசால்ட்டாக கிடச்சிரும். இதில் கேமிங் விளையாண்டாலும் சரி, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் சைடு வரும்போதும் சரி, பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே கேமரா சைடு வரும்போது பெரிஸ்கோப் செட்டப் இல்லை, டெலிஃபோட்டோ செட்டப் இல்லைன்றது மட்டும்தான் குறையா இருக்குது. ஆனால் கொடுத்துருக்கிற சென்சார் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுற சென்சாராக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பேக்கில் உங்களுக்கு 2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து சோனியோட லிட்டியா 700 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கிறது 8 MBக்கான அல்ட்ரா வைடு. இதில் இந்த 8 MBக்கான அல்ட்ரா வைடு அப்படின்றது ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணும். அதை அப்படியே உரமாக ஒதுக்கிட்டு இந்த பிரைமரி சென்சாரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது உங்களுக்கு ஓவரால் கலர்ஸ், டீட்டெயில்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த செக்மெண்ட்டுக்கு. இதோட சேர்த்து இங்கே நார்மலாக ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போதும் சரி, அது வழியாக கிடைக்கிற போர்ட்ரேட் இமேஜஸும் சரி, நல்ல அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்குது. இதே ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா லாஸ்ட் இயரில் உங்களுக்கு 16 MBக்கான சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை அதை 50 MBயாக மாற்றிருக்காங்க. அதே போல் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ஃப்ரண்ட் கேமரா அவுட்புட் வந்து நல்லா சாலிடாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே டீட்டெயிலும் நல்லாவே ரீட்டைன் பண்ணுது. இதே போல் இந்த வீடியோ ரெக்கார்டிங் சைடு வரும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே உங்களுக்கு 4K 60 FPS சொல்லிமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். டைனமிக் ரேஞ்சு, நார்மலாக ஸ்டெபிலிட்டி ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது அப்படின்றத இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிக்கும்னு நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. 30,000 ரூபா செக்மெண்ட்டில் எனக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும், கேமராவும் வேணும், பேட்டரியும் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோன் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஃபுல்ஃபில் பண்ணணுன்னு தான் நான் நம்புகிறேன். இதுக்கு அடுத்த ஏரியா கனெக்டிவிட்டி. இங்கே உங்களுக்கு 11 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு Wi-Fi 6, ப்ளூடூத்தில் 5.4க்கான சப்போர்ட்டு, NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் கார்ட்லெஸ் பேமெண்ட்டும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் சைடு வரும்போது இங்கே உங்களுக்கு ஆக்சன் OSோட 15 தான் அது ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே அனிமேஷன்ஸ்லாம் நல்லாவே ஸ்மூத்தாக ரன் ஆகுது. இங்கே உங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறையவே அள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த ரைட்டிங் அசிஸ்டண்ட்டு, இமேஜ் எடிட்டிங்லேயும் நிறைய AI ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ப்ரைசிங் சைடு வரும்போது இந்த முறை 8GB 256GB வேரியண்ட்டை 32,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து ஃபெஸ்டிவல் சீசனில் 28,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு போகுது. என்ன கேட்டால் ஒரு 28,000லேருந்து 30,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் கிடைக்கும் போது இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் ஆப்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்குறது இங்கே டிஸ்பிளேவோட குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி லைஃபும் மேசிவாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேமரா குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. கேமிங்கில் 90 FPS சொல்லிமான சப்போர்ட் இருக்குது. இங்கே நெகட்டிவ்னு பார்க்கும்போது உங்களுக்கு IP65க்கான ரேட்டிங் மட்டும்தான் கிடைக்கும். அப்புறம் இந்த ஃபோனோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. UFS 3.1 சப்போர்ட் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்றதான் குறிப்பிட்ட ஒரு சில நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் தவிர்த்து பார்க்கும்போது இந்த ஃபோன் கண்டிப்பாக 30,000 ரூபாய் செக்மெண்ட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் தான் இருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.